இஸ்லாமிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ரமலான் காலத்தில் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி நோன்பினை நோற்று அவனுக்காகவே நோன்பு திறக்கின்ற இந்த தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றோம். 14 நோன்புகளை நோற்று இந்த 14 நாட்களுக்குள்ளும் அமல்களை செய்து நன்மைகள் பலவற்றை பெற்று 15வது நோன்பை திறப்பதற்காக இப்போது ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா மகத்துவமிக்க இந்த மாதத்தை எமக்கு அளித்ததற்காக அவனுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம். எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். மற்றவர்களை பார்த்து நீங்கள் புன்னகையுங்கள். புன்னகைப்பது மூலமாக நீங்கள் ஏராளமான நன்மைகளை கூட சர்வ சாதாரணமாக பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு இலகுவான வழிகளை இஸ்லாம் நன்மைகளை பெறுவதற்காக வழி அமைத்திருக்கிறது. நீங்கள் மிக பாரதூரமான சிரமங்களுக்கு மத்தியிலெல்லாம் நன்மைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மிக இலகுவாகவே நம் கண்முன்னே பல விடயங்கள் விரிந்து காணப்படுகிறது நன்மைகளை மேற்கொள்வதற்காக. எனவே நாம் எல்லோரும் மற்றவர்களை பார்த்து புன்னகைப்போம், நன்மையை பெறுவோம், மற்றவர்களின் அன்பையும் பெறுவோம். அதேபோல் மற்றவர்களினுடைய கோபத்திலிருந்தும் விலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சங்கமிக்க மாதத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்மிக்க தலைப்பின் கீழ் காத்திரமான பெருமதியான உலமாக்களை இங்கு கலையகம் அழைத்து வந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினமும் மிக முக்கியமான தலைப்புகள் உங்களோடு நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த தலைப்பு தான் இஸ்லாத்தின் பார்வையில் கால நேரம். காலம் நேரம் மிக முக்கியமான தலைப்பு. இதை பற்றி தான் இன்று பேசப் போகிறோம். அதற்காக இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கிறார்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய ஊடக இணைப்பாளர் மௌலவி அஷேக் ஃபரஹத் ஹஷீம் ஹக்கானி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இது மிக முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பு எல்லோருக்கும் பொருத்தமான தலைப்பு தான். காலம் நேரம் இவற்றையெல்லாம் கடந்துதான் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் பயணித்து போகிறோம். எந்த விடயமாக இருந்தாலும் காலம் நேரத்தை நாங்கள் கடக்க வேண்டும், சந்திக்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். எனவே எல்லா விடயங்களையும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. எந்த விடயத்திலும் இஸ்லாம் குறை வைக்கவில்லை. நிச்சயம். எனவே ஷேக் அவர்களே, இஸ்லாத்தினுடைய பார்வையில் காலம் நேரம் என்றால் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். 15 ரமலானுடைய 15 நாட்களை கடத்தி 15வது நாளிலே வீட்டிருக்கின்ற நேர்கள் அனைவரும் ரமலானுடைய காலத்தின் அரைவாசியை கழித்ததின் பின்னால் காலத்தை பற்றி பேசுகின்றோம். நிச்சயமாக 15வது நோம்பிலே நாங்கள் பேசுகின்றோம். நான் நினைக்கிறேன் காலத்தை பற்றி பேசுவதற்கு ரமலானுடைய பொறுமதியை பற்றி பேசி நாங்கள் நேரம் கொஞ்சம் சற்று பின்னாகிவிட்டது. நாங்கள் இதனை ஆரம்ப நாட்களிலே பேசியிருந்தால் நிச்சயமாக நேர்கள் மிகவும் பிரயோஜனம் பெற்றிருப்பீர்கள். நிச்சயமாக நாங்கள் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவோம், நேரத்தை பற்றி பேசுவோம். இஸ்லாத்துடைய அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல் குர்ஆன் காலத்தை வகைப்படுத்தி பேசியிருக்கிறது. அதிகமான சூறாக்களிலே வல்லுஹா, துஹாவுடைய நேரத்தை பற்றி சத்தியம் செய்கிறான். வல்லைல், இரவு நேரத்தை பற்றி சத்தியம் செய்கிறான். அதே போன்று வல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுதிலே சத்தியம் செய்கிறான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் மிகவும் கண்ணியமானவனாக இருந்து கொண்டு ஏதாவது பொருளின் மீது சத்தியம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவை பெருமதியாகத்தான் இருக்க வேண்டும். அவன் ஃபஜ்ருடைய நேரத்தை, லுஹாவுடைய நேரத்தை, வல்லைல், இரவுன் மீது சத்தியமாக என்றெல்லாம் சத்தியம் செய்கிறான். நேரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொழுதையும் சத்தியம் செய்கின்ற அல்லாஹ் குர்ஆனிலே மாதங்களை பற்றி பேசியிருக்கிறான். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹ்ரா. அல்லாஹ்விடம் இந்த பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து 12 மாதங்கள் இருப்பதாக மாதங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அல் குர்ஆனும் ஹதீஸும் நேரங்களை அழகாக பேசியிருக்கிறது. மழை காலத்தை பற்றி பேசியிருக்கிறது, வெயில் காலத்தை பற்றி பேசியிருக்கிறது, வசந்த காலத்தை பற்றி பேசியிருக்கிறது, அச்சம் நிலவு கொண்ட காலங்களை பேசியிருக்கிறது. ஹதீஸ்களை பார்க்கின்ற பொழுது மனிதனுனை நகர்ந்து செல்கின்ற, அவனை கடந்து செல்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் காலத்தையும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. மனிதனுக்கு ஒரு அபாயகரமான பயங்கரமான ஒரு காலம் வருகிறதா,
அதனையும் ஹதீஸ்கள் பேசியிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற நேரத்திலே மனிதன் நகர்ந்து மனிதனை விட்டு செல்கின்ற ஒவ்வொரு வினாடியையும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. இந்த அளவுக்கு இஸ்லாம் மகத்துவம் கொடுத்து அணுவாக பேசுவதாக இருந்தால் நிச்சயமாக பெருமதி இருக்க வேண்டும். இதனை பெருமதி அற்று நாங்கள் கழிக்கின்ற நேரத்திலே இதற்கான தண்டனைகளும் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வாறு அவனுடைய காலத்தை செலவழிக்காமல் ஒழுங்கான முறையிலே கழிக்காமல் இருக்கான் என்றால் அவனை பற்றி அல் குர்ஆன் கூறுகிறது, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்தை சத்தியம் படுத்தி அல்லாஹ் அதனை பயன்படுத்தாதவர்களை பார்த்து நஷ்டவாளி என்கிறான். அந்த அளவுக்கு பேசுவதாக இருந்தால் நிச்சயமாக சகோதரரே அல் குர்ஆன் இவ்வளோ பேசுகின்ற பொழுது நேரம் பொறுமதி அற்றதாக இருக்க முடியும். முக்கியமாக காலத்தின் மீது சத்தியம் செய்கின்ற இறைவன் நேரம் காலம் பெருமதி மிக்கது என்று இறைவன் சொல்கின்றான். ஆனால் இஸ்லாமியர்கள் காலத்தை நேரத்தை எவ்வாறு செலவிடுகின்றார்கள்? உண்மையிலே நல்லதொரு கேள்வியை சகோதரர் கேட்டிருக்கிறார். இன்று அனைவருடைய நேரங்களும் காலங்களும் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பதை ஒவ்வொருவரும் தன்னுடைய நெஞ்சிலே கை வைத்து கேட்க வேண்டும். தன்னுடைய நேரம் எவ்வாறு செலவிடப்படுகிறது? இன்று மனிதனுக்கு நேரத்தை செலவிடுவதற்கு, மனிதர்கள் அவர்களுடைய நேரத்தை கழிப்பதற்கென்று அவர்கள் நினைக்க தேவையில்லை. நினைக்காத புறத்திலே நேரங்களை கொள்ளையடிக்கின்ற எத்தனையோ விடயங்கள் வந்துவிட்டது. வாலிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சமூக வலைதளங்கள் இருக்கிறது. ஃபேஸ்புக்கிலே செல்லலாம், வாட்ஸ்அப்பிலே இருக்கலாம். இவ்வாறாக சமூக வலைத்தளங்கள் அவர் நேரங்களை கொள்ளையடித்து நவீன ஊடகங்கள் அப்படியே நிறையவே இருக்கிறது. ஊடகம் என்று சொல்வதை விட சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் தார்மீக பணிகளை செய்து கொண்டிருக்கு. ஊடகங்களை ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு குறை கூற முடியாது. நாங்கள் சொல்கிறோம் சமூக ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், இதனூடாக நேரத்தை கொள்ளையடித்து விடுவோம். அப்படி இல்லாமல் வயோதிபர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பத்திரிகைகள் வாசிப்பது அல்லது சஞ்சிகைகள் வாசிப்பது அவருடைய பொழுதுபோக்காது. நாங்கள் பொழுதுபோக்கு ஒரு நாளும் தடை என்று சொல்லவில்லை. நேரங்களை அதிக அளவிலே செலவழித்து நேரங்கள் சென்றுவிடும். இன்னும் சில பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஏனையவர்களுடன் பேசி கழிப்பதிலே, மற்றவர்களுடைய குறைகளை பேசி திரிவது, இவ்வாறு அவருடைய நேரங்கள், சிலருடைய நேரங்கள் கழிந்துவிடும். இவ்வாறு ஒட்டுமொத்த சமூகத்துடைய நேரங்களும் இன்று கொள்ளையிடப்படுவதற்கு, அவர்களை தெரியாமலே களவாடப்படுவதற்கு எத்தனையோ விடயங்கள் வந்துவிட்டு. சிறு பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஃபோனிலே கேம்ஸ் வந்திருக்கிறது, கம்ப்யூட்டரில் எத்தனையோ கேம்ஸ் வந்திருக்கிறது. இதில் அவருடைய காலம் கழிந்துவிடும். நாங்கள் பார்க்கிறோம், சிலர் பார்க்கின்ற நேரத்தில் காலையிலே கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்காருவார்கள் சிறு பிள்ளைகள். மாலை வரைக்கும் அந்த கம்ப்யூட்டரிலே விளையாட்டிலே கழித்து கொண்டிருப்பார்கள். அந்த இளம் வயது அந்த பிள்ளை அந்த விதத்திலே, நாங்கள் ஒரு உளவியலாளர் என்ற ரீதியில் நான் சொல்கிறேன், இந்த கேம்ஸ்களுக்கு அடிமையாகின்றவர்கள் நாளைய ஒரு வாலிபத்தை அடைகின்ற நேரத்திலே அல்லது ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்தானத்தை அடைகின்ற நேரத்திலே இவர்களுக்கு சிறுபிள்ளை தன்மை எப்போதும் கொடிகொண்டிருக்கும். ஏனென்றால் அந்த சின்ன வயதில் அந்த மாணவனுக்கு இருக்கின்ற, அந்த பிள்ளைக்கு இருக்கின்ற இம்ப்ரெஷன், முதலாவது அனுபவம் அது சிறு பிள்ளைத்தனமாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே விளையாட வேண்டும், எங்களுடைய வாலிபர்கள் விளையாட வேண்டும், சிறு பிள்ளைகள் விளையாட வேண்டும். ஆனால் விளையாட வேண்டிய விளையாட்டுகள் இருக்கிறது, அதிலே தான் எங்களுடைய நேரங்கள் செலவழிவிடும். எனவே நாங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தையும் குறை கூட முடியாது. அதிகமானவர்கள் நேரங்கள் வீணாக கழிகின்றது, ஃபேஸ்புக்கிலே கழிகிறது, அதே போன்று தொலைக்காட்சிகளிலே கழிகிறது. எத்தனையோ நல்ல விடயங்கள் இருக்கிறது, நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இன்றைய இந்த வசந்தம், ரமலான் வசந்த நிகழ்ச்சிகள் மிகவும் பிரமதியான நிகழ்ச்சிகள். இதனை பார்ப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் ஏதேதோ எல்லாம் பார்ப்பதற்கு நேரம் கிடைத்து நேரங்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் அவருடைய பயணங்களை வாகனங்களிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரயாணத்திலே கழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிலரின் நேரங்கள் காலங்கள் வீண் பேச்சுகளிலே அல்லது ஏனையவர்களுடைய பிரச்சனை ஏற்படுத்துவதிலே கலந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய நேரங்கள் எங்கு செலவிடப்படுகிறது என்பதை அடையாளப்படுத்த வேண்டும். நான் ஒரு வாலிபனாக இருந்து கொண்டு நான் சிந்திக்க வேண்டும், என்னுடைய ஃபேஸ்புக் ஒரு நாளைக்கு எத்தனை முறை திறக்கப்படுகிறது, என்னுடைய யூடியூப் எத்தனை முறை திறக்கப்படுகிறது, என்னுடைய ட்விட்டர் பக்கத்தை எத்தனை முறை திறக்கின்றேன், என்னுடைய வாட்ஸ்அப்பை எத்தனை முறை அழுத்துகிறேன். அதே நேரம் அல் குர்ஆன் இறங்கப்பட்ட இந்த மாதத்தில் அல்லாஹுடைய புத்தகத்தை, அல்லாஹுடைய அருள்மறையை எத்தனை முறை திறந்திருக்கிறேன், எத்தனை முறை உச்சரித்திருக்கிறேன், இதனைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே நேரங்களை நாங்கள் அவற்றுக்கு செலவழித்து எங்களுடைய அறிவுகளை விருத்தி செய்வதில் எந்த தவறும் கிடையாது. நாங்கள் இன்று சமூக வலைதளங்களால் எத்தனையோ செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், நாங்கள் அப்டேட் ஆகிறோம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்டேட் ஆகிறோம். இது கட்டாயம் வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் நேரம் கூடுதலாக செலவழிக்கக்கூடாது. ஒரு பிரயோசனமான ஒரு விடயத்துக்காக அவற்றை நாங்கள் கையாளுகின்ற பொழுது எங்களுக்கு பிரயோசனமான விடயங்கள் கிடைக்கும். நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாலிபனை பொறுத்த வரைக்கும் அனைவரும் அப்டேட்டாக இருக்க வேண்டும். டே டு டே லைஃப், ஒவ்வொரு நாளும் தனக்கு வருகின்ற செய்திகள் என்ன என்பதை தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் மிகவும் சிறந்த ஒரு இடத்துக்கு செல்லலாம். நீங்கள் சொன்னதை போன்று சகோதரர்களே, நீங்கள் சொன்னதை போன்று பிரயோஜனம் உள்ள விடயங்கள் எங்கெல்லாம் கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் தேடி சென்று கற்பவன்
அவன் நிச்சயமாக ஞானியாக மாறுவான். கண்டதை கற்க பண்டிதன் ஆவான்னு சொல்லுவார்கள் தமிழில். கண்டதையெல்லாம் கற்க வேண்டும், அது பிரயோஜனமான இருக்க வேண்டும். பிரயோஜனமான அறிவுகள் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சென்று கற்பதில், முறையாக கற்பதில், மார்க்க வரையறையுடன் கற்பதில் எந்தவித இஸ்லாத்தில் தடையும் இல்லை. எனவே நாங்கள் சமூக வலைதளங்களை பாவிப்பதாக இருந்தால் பிரயோஜனத்துக்காக பாவிப்போம், பிரயோஜனமற்றவற்றை தவிர்த்து கொள்வோம். நிச்சயமாக எங்களுடைய நேரங்கள் பாதுகாப்பு. எல்லாவற்றிலும் நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நாங்கள் அந்த நன்மையான விடயங்கள் என்ன என்ன என்று அறிந்து ஆராய்ந்து அவற்றை செயற்படுத்துகின்ற பொழுதோ சிறப்பான ஆரோக்கியமான ஒரு மனிதனாக உருவாகக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் பல விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பல நீங்கள் சொன்னதை போல் சமூக வலைத்தளங்கள் நிறையவே இருக்கிறது. சமூக வலைத்தளங்களை நாங்கள் நல்ல விடயத்துக்கும் பாவிக்கலாம், அதிலிருந்து தவறையும் போகலாம். எனவே நல்ல விடயத்தில் பாவிப்பதற்கு எல்லோரும் தயாராக வேண்டும். நிச்சயம் அவற்றின் பால் நீங்கள் செல்ல வேண்டும். ஷேக் அவர்களை நீங்கள் முக்கியமான விடயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு வந்தீர்கள். இன்றைய சூழலில் முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ரமலான் வசந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் சொல்கின்ற ஆலோசனை என்ன? இந்த நேரம் காலத்தை ஒரு ஆரோக்கியமானதாகவும் பயன்மிக்கதாகவும் கழிப்பதற்கு, அவற்றுக்குள் உள்வாங்குவதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? நிச்சயமாக நாங்கள் 2 விடயங்களூடாக கலந்து ஆலோசித்தோம். இந்திய நிலை எவ்வாறு இருக்கிறது, இஸ்லாம் எவ்வளவு மதிப்பளித்திருக்கிறது. நாங்கள் குறைகளை பார்த்தோம், நிறைகளையும் சொன்னோம். ஆனால் அந்த குறைகள் இருக்கின்ற பகுதிக்கு நிச்சயமாக அவர்களுக்கான வழிகாட்டல்களை வழங்குவது எங்களுடைய தார்மீக கடமை, ஊடகங்களின் தார்மீக கடமை, ஊடகவியலாளர்களின் தார்மீக கடமை. எனவே அந்த வகையிலே நாங்கள் இதனை 2 வகையாக நான் வகைப்படுத்தி இதற்கொரு ஆலோசனை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த நேரத்தை பயன்படுத்துவது ஆன்மீக ரீதியில் எவ்வாறு பயன்படுத்தலாம். ஆன்மீக ரீதியிலே என்னுடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு இஸ்லாமியன், ஒரு முஸ்லிம் என்ற ரீதியிலே நான் நம்பிக்கை கொண்டுள்ள மௌத்துக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு இது ஆன்மீக ரீதியில் எவ்வாறு பயன்படுத்தலாம். 2வது எடுக்கலாம் லௌகீக உலக வாழ்க்கையிலே நான் வாழ்கின்ற பொழுது, சமூகத்தினால் நான் வாழ்கின்ற பொழுது, ஒரு ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கின்ற பொழுது, அதே போன்று பல்லின சமூகத்துடன் வாழ்கின்ற பொழுது நான் எதனையெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்லின சமூகம், பன்மைத்துவம் கொண்ட ஒரு நாடு. பல மக்கள் வாழ்கின்ற சூழலில் நாங்கள் ஒரு சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த நேரத்தில் அடிப்படை சில கல்விகள் எங்களிடம் இருக்க வேண்டும். முஸ்லிம்களிடத்திலே நாங்கள் மார்க்கத்தை கற்றிருக்க வேண்டும், அதிலே மாற்று கருத்து கிடையாது. இதே நேரத்திலே பன்மைத்துவ சமூகம் கொண்ட இந்த நாட்டிலே நாங்கள் சில விடயங்களை அறிந்திருக்க வேண்டும், சில அந்நிய கலாச்சாரங்களை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆக நான் 2 பக்கங்களாக பேசுகின்ற நேரத்திலே முதன்மையாக ஆன்மீக ரீதியில் எவ்வாறு எங்களுடைய நேரங்களை கழிக்கலாம். ரமலானுடைய காலத்தில் இருக்கிறோம், வசந்த காலத்தில் இருக்கிறோம், வசந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரமலான் வசந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வசந்த காலத்திலே நாங்கள் எதனை செய்ய வேண்டும்? அல் குர்ஆனின் பக்கம் எங்களுடைய தொடர்பு அதிகப்படுத்த வேண்டும். அல் குர்ஆனை ஓதுவதற்காக நேரம் செலவழிக்க வேண்டும். 5 நேர தொழுகைகளுக்கு பின்னால், ஒரு தொழுகைக்கு முன்னால் ஒரு பக்கத்தை நாங்கள் ஓதுவோமாக இருந்தால், தொழுகைக்கு முன்னால் ஒரு பக்கம், ஒரு தொழுகைக்கு பின்னால் ஒரு பக்கம் அல் குர்ஆனை ஓதுவோமாக இருந்தால் எங்களுக்கு நிச்சயமாக இந்த ரமலான் மாதத்தில் ஒரு குர்ஆனை முழுமையாக முடிக்க முடியும். சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால் ஒரு பக்கம், பின்னால் ஒரு பக்கம், லுஹருக்கு முன்னால் ஒரு பக்கம், பின்னால் ஒரு பக்கம் என அல் குர்ஆனை பிரித்து ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்குவோமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு ஜுஸு குர்ஆனை முடிக்கலாம். எனவே இதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். அல் குர்ஆனை விளங்க வேண்டும், ஓதுவது மாத்திரமல்ல, அல் குர்ஆனின் கருத்துக்களை ஆழமாக விளங்க வேண்டும். அல் குர்ஆன் என்ன சொல்லி இருக்கிறது, அல் குர்ஆனின் விளக்கங்களை விளங்குவதற்கு தவறியதன் காரணத்தினால் நாங்கள் அவல நிலைகளை சந்தித்திருக்கிறோம். பிழையான தகவல்களை, புரிதல்களை மக்கள் மத்தியில் சிலர் கொண்டு போகின்றார்கள். இதனை முடக்குகின்ற சந்தர்ப்பம் தான் ரமலானிலே அல் குர்ஆனுடைய விளக்க உரைகளை படிக்க வேண்டும். தமிழிலே விளக்க உரைகள் இருக்கிறது, விளக்க உரைகளை படிக்க வேண்டும். இதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். திக்ர் செய்வதற்கு, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு, தியானம் செய்வதற்கு நேரம் ஒதுக்குங்கள். சமூகத்திலே நிலவி இருக்கின்ற அச்சமான ஒரு சூழ்நிலை எங்கள் சமூகத்தில் அண்மையில் நிலவியது. இப்படியான நிலைமைகள் வரக்கூடாது என்பதற்கு பிரார்த்திப்பதற்காக நேரம் ஒதுக்குங்கள். இஸ்திக்ஃபாருக்காகவே நேரம் ஒதுக்குங்கள். ஆன்மீக ரீதியிலே தொழுகைகளுக்காக நேரம் ஒதுக்குங்கள். இரவு நேர வணக்கங்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள். அதே நேரத்திலே எங்களுடைய ஏனைய சுன்னத்தான தொழுகைகளுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள். இதற்கு அப்பால் பெற்றோருக்கும் மனைவிக்கும் பணிவிடை செய்வதற்காக நேரம் ஒதுக்குங்கள். மனைவிமார் கணவனுக்கு பணிவிடை செய்வதற்கு நேரம் ஒதுக்குங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்வதற்கு நேரம் ஒதுக்குங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். இவை அனைத்தும் எங்களுடைய ஆன்மீக ரீதியிலே நன்மைகளை பெற்றுத்தரும். இதற்காக நேரத்தை பெறுமதியாக செலவழிக்கிற நேரத்திலே, மறுபுறத்திலே லௌகீக வாழ்க்கையிலே நாங்கள் செலவழிக்க வேண்டிய எத்தனையோ நேரம் இருக்கிறது. பிற மதத்தவர்களுடன் எவ்வாறு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது,
அவருடன் நல்லிணக்கமாக நான் நடந்து கொள்வது எவ்வாறு, இதனை நான் வெளிப்படையாக மக்களிடத்திலே கூறுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். மக்களை அழைத்து அவருடன் ஒன்று கூடி பேசுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். அதே போன்று படிப்பிலே கவனம் செலுத்துவதற்கு இளைஞர்கள் ஒதுக்க வேண்டும். ரமலானுடைய காலம் அனைத்து பாடசாலைகளும் விடுமுறையான காலம். அண்மையில் காலமாக தொடர்ந்தும் பாடசாலை விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. எனவே எங்களுடைய கல்வியிலே பின்னிலைகள் வரலாம். எனவே குறிப்பாக காப்போத்தர சாதாரண தரை பரீட்சை மாணவர்களுக்கு நான் ஒரு ஆலோசனையாக தருகிறேன். இந்த ரமலானுடைய ஓய்வு நேரங்களை ஆன்மீக ரீதியிலே நீங்கள் செலவழிப்பதை போன்று உங்களுடைய பாடங்களை மீட்டுவதற்காக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பரீட்சை முன்னோக்கி வருகிறது. எங்களுடைய இஸ்லாமிய இளைஞர்கள் அந்த பரீட்சை எழுதுகின்றவர்கள் சிறந்த பெறுபேறுகள் எடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. இந்த பெறுபேறுகள் ஒன்றாக சிறந்த இலங்கையை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். எனவே இந்த காலத்தை உங்களுடைய காப்போத்தர சாதாரண பரீட்சைக்கு தயாராகுவதில் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று உயர்தரத்தில் படிப்பவர்கள் அதற்கு நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று ஏனைய கோர்ஸ் செய்கின்றவர்கள் அதற்காக நேரங்களை ஒதுக்குங்கள். அதற்காக உங்களுடைய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான படிப்புகள், தேவையான விடயங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். நிச்சயமாக உங்களுடைய நேரம் பெருமதிமிக்க நேரமாக கழியும். அதே நேரத்திலே வீணாக கழித்த கூட்டத்தில் நீங்கள் வீணான கழித்த கூட்டத்தில் நீங்கள் ஒருபோதும் சேர மாட்டீர்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக ஷேக் அவர்களே, நீங்கள் சொன்னதை போல் காலம் நேரம் பெருமதி மிக்கது. காலத்தை நேரத்தை தவறவிட்டவர்களை பற்றி பல அந்த சாதனையாளர்கள் அல்லது சாதிக்க தூண்டுகின்றவர்கள் ஒரு வினாடி, ஒரு நிமிடம் அது தவறியதன் காரணமாக வாழ்க்கையில் சாதனைகளை, வாழ்க்கையை இழந்ததையெல்லாம் உதாரணமாக சொல்வார்கள். எனவே இஸ்லாம் காலம் நேரத்தை பற்றி மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்கின்றது. இஸ்லாமிய பார்வையில் காலம் நேரம் எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்ற துணியில் இன்றைய கலந்துரையாடல் அமைந்தது. சிரமம் பாராது கலையகம் வரைக தந்து இது பற்றிய விளக்கமான மார்க்க விளக்கங்களை உங்களுக்கு வழங்கிய அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய ஊடக இணைப்பாளர் மௌலவி அஷேக் ஃபர்ஹத் ஹஷிம் ஹக்கானி அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ். உண்மையில் காலம் நேரத்தை நீங்கள் பெருமதி மிக்கதாக மாற்றிக்கொள்ளுங்கள். காலம் நேரம் என்பது மிக முக்கியமானது. அதை நீங்கள் தவற விட்டால் வாழ்க்கையில் நிறைய விடயங்களை தவற விடுவீர்கள். எனவே அந்த காலம் நேரம் ஆயுள் குறிப்பிட்ட காலம்தான் இருக்கிறது. எனவே அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் உங்களால் பெருமதியான இந்த உலகத்துக்கு, இந்த நாட்டுக்கு, மக்களுக்கு, பெற்றோர்களுக்கெல்லாம் என்ன காத்திரமான விடயங்களை, சாதிக்கக்கூடிய விடயங்களை, ஏதாவது ஒரு முக்கியமான விடயங்களை உங்களால் செய்ய முடியுமானால் அவற்றை செய்யுங்கள். காலம் நேரம் கடந்து போனால் மீண்டும் வராது. இன்றைய வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினம் இதே நேரம் வசந்தம் தொலைக்காட்சியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரைக்கும் சிந்திப்போம். தயாரிப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் AM அஸ்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துன் வ கியாமு. ரமதானு யா ரமதானு யா ரமதானு ஷஹ்ருல் கிதாபி திலாவத்துன் வ கியாமு.